கொலை வழக்கில் சிக்கும் எடப்பாடி மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இந்த சம்பவத்தில் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பங்களாவில் உள்ள தொலைபேசிக்கு வந்த உரையாடல்கள் போன்களை சிபிசிஐடி போலீசார் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அமைந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கொடநாடு எஸ்டேட் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பங்களாவில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அவருடைய தோழி சசிகலாவுக்கும் சொந்தமானது. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது இந்த பங்களா மினி தலைமைச் செயலகம் எனவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா ஓய்வு எடுக்க வேண்டும் என்றால் கொடநாடு பங்களாவுக்கு தான் சென்று வருவாராம். அங்கு வைத்து முக்கிய கோப்புகளை பார்வையிடுவது, முக்கிய முடிவுகளை எடுப்பது என அனைத்து வேலையும் செய்திருக்கிறார். இந்த பங்களாவிலே 24 மணி நேரம் மின்சாரம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இங்குள்ள தேயிலை தோட்டத்திற்கு ஜெயலலிதா நடைபயிற்சி மேற்கொண்டு பசுமையான சூழலை ரசித்துக் கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி பலரும் கூறிய தகவல்லாம் அவங்க அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் இந்த பங்களாவிலே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை கொள்ளை சம்பவம் என்பது நடந்தது. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிச்சுட்டு வர்றாங்க. கரண்டே போகாத பங்களாவில் கொலை கொள்ளை நடந்த போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக விசாரித்த நிலையில் இதுவரை எந்த துப்புமே கிடைக்காம தான் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் கொலை சம்பவம் நடந்த பகுதியில் செயல்பாட்டில் இருந்த 60 மொபைல் போன் எண்கள், 19 மொபைல் போன் டவர் உள்ளிட்டவை விவரங்களை பிஎஸ்என்எல் அலுவலகத்திலிருந்து சேகரிக்க போலீசார் முயன்றிருக்காங்க. இந்த நிலையில் அந்த பதிவுகள் அழிந்து விட்டதால் அதை திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் தான் சேகரிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து மொபைல் போன்கள் தரவுகளை மீட்டு குஜராத்தில் உள்ள தேசிய தடவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்திற்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிபிசிஐடி கடிதம் மூலம் எழுதி அனுப்பியிருக்காங்க. இதையடுத்து திருச்சியில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு நேரில் சென்று கொடநாடு கொள்ளை வழக்கு சம்பவம் நடந்த போது பதிவாகி இருந்த செல்போன் டவர்களை தகவல்களையும் 10 டேப்புகளையும் சேகரிச்சிருக்காங்க. இந்த நிலையில் அந்த 10 மேக்னெட் டேப்புகள் உள்ளிட்ட பொருட்களை சேகரிக்க குஜராத் தடவியல் நிறுவனம் ஆர்கில் என்ற சாப்ட்வேர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இப்போ அனைத்து வேலைப்பாடுகளும் முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த டேப்பில் இருக்கக்கூடிய வாய்ஸ் என்னென்ன யார் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வெளியாச்சு அப்படின்னாலே இந்த வழக்கு என்பது முற்றிலுமாக முடித்து வைக்கப்படும் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுலேயும் கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்திலே சசிகலா அம்மையாரையும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த வழக்கிலே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவுகள் போட்டிருக்காங்க. அதை விட ஒருபடி மேலே போய் அந்த தொலைபேசி உரையாடலில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான முக்கியமான நபர்களுடைய தொலைபேசி உரையாடல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நெருக்கமான நபராக இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை மாற்றுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.